வணக்கம். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையை பார்க்குறேன். அதை முதல்ல என்ன பழி கொடுத்ததுக்காக வேண்டி ஒன்றும் நன்றி. நான் நிறைய பேசணும், நிறைய பேர் பேசினதுக்கு அப்புறம் பேசலாம்னு நினச்சேன். இந்த படம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துருக்குறது. ஏறத்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியும், ஏறத்தாலும் ஒரு 3000 பாடல்களுக்கு மேலே ஏறிட்டேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கேன். இந்த 3 பாட்டு எழுதுற வரைக்கும் நான் டைரக்டர் நேரில் பார்க்கவே இல்லை. செவிவெளி செய்திகள் மூலமாகவே நாங்கள் தகவல்களை பரிமாறிக்கொண்டு எழுதப்பட்டது. இதுக்கான பாலம் போட்டு கொடுத்தது இசையமைப்பாளர் யுவன் சார். அப்போ வந்து என்ன தேவைங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால வேண்டி எங்களுக்கு வந்து நேராக சந்திக்கிறதுக்கான அவர் தொடர்ந்து தொடர் படப்பிடிப்பில் இருந்ததுனால வேண்டி சந்திச்சு பேசுறதுக்கான நேர அவகாசம் இருவருக்குமே கிட்டாம போனதுனால, தூரத்துல இருந்தாலும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த விஷயத்துல வந்து எப்போதுமே என்ன தேவைன்னு ஒருத்தவங்க தெளிவா இருந்துட்டாங்கன்னா கொடுக்கறதை நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். அந்த வகையில வந்து இந்த படத்துல வந்து சந்திக்காமலே இந்த மேடையில தான் நான் இயக்குனரே சந்திக்கிறேன். என் மேல நம்பிக்கை வைத்ததுக்கு முதல்ல இயக்குனருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், ஒரு சந்திப்பு கூட இல்லை, இப்பதான் முதல் முறை சந்திக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் இந்த படைப்பு வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எவ்வளவோ பேர் ஒரு பாட்டுக்கு 10 வாட்டி கூட சந்திப்போம், 10 வாட்டி பேசுவோம். அந்த இது இல்லாம ரெண்டாவது வந்து நிறைய ஹீரோக்களுக்கு, அநேகமா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோக்களுக்குமே நான் எழுதியிருக்கேன். ஒரு சில பேர்த்துக்கு எழுதும்போது மட்டும்தான் மனசு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லும். ஏன்னா எனக்கான ஒரு படைப்பை நான் படைக்கும் போது எனக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ, ஒரு வார்த்தை இருக்கிறது, தாயை பற்றி எழுத வேண்டுமானால் மார்பு சுரக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த மாதிரி எனக்காக எழுதும் போது மட்டும் என் பேனாக்கள் முண்டாசு கட்டி கொண்டு எழுதும் இல்லையா, அந்த மாதிரி என்ன ஒருத்தன் அப்படின்னு பாக்குற ஒரு சில ஹீரோக்கள்ல மிக முக்கியமான ஹீரோவா நண்பர் சூரிய நான் பாக்குறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மண் கலந்த, ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு மனிதனை இன்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. அவர் வந்து திரைத்துறையில அறிமுகமானாலும் அவருக்குள்ள இருந்த ஆளுமையை கண்டுபிடித்தது இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள். அவருக்கு தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பெரிய நம்பிக்கை கொடுக்கணும். நான் ஹீரோக்கள் அழகா தான் இருக்கணும், ஜிம் பாடியா தான் இருக்கணும், ரொம்ப உயரமா இருக்கணும், நுனி நாட்கள ஆங்கிலம் பேசணும், யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் உடைத்தெறிந்து விட்டு கூட்டத்துல, எங்க ஊர் திருவிழா கூட்டத்துல, எங்க ஊர் ஜனத்திரல்கள்ல ஒருத்தர் நடக்கிறான்ல, அவனுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்குல்ல, நான் காமிக்கிறேன்டான்னு சொன்ன அந்த நம்பிக்கை தான் அண்ணன் வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய ஆளுமை. அதை அண்ணன் சூரிய அவர்கள் அதை காப்பாற்றிருக்கிறாரு. அதோடைய அடுத்த பிரதிபலிப்பா இந்த பாக்குறோம். எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் அவரை ஒவ்வொரு படத்துக்கும் அவர் காமிக்கிறது. கடைசி வரைக்குமே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துகிட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் அதை வெடிக்கிற அந்த ஒரு களம் பார்க்கும்போது இல்ல, ஆமா இல்ல, இவன் தானே ஹீரோ அப்படின்னு தோணுது. உண்மையிலேயே ஒரு சாமானியனுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமையை இங்க வெளிப்படுத்துகிற படைப்பாளிகள் ரொம்ப குறைவு. அந்த வகையில இந்த படத்துல அண்ணன் சூரிய அவர்களுக்கான இந்த களத்தை அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சூரி சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உலக சினிமான்னு பேசப்படுகிற எந்த சினிமாவும் பிரம்மாண்டத்தை பற்றி பேசுவது இல்லை, பெரிய பெரிய நடிகர்களை பற்றி பேசுவது இல்லை, உணர்வுகளை பற்றி பேசுகிறது, உண்மையை பேசுகிறது, வாழ்வியலை பேசுகிறது. எனவே உலக சினிமா என்பது நமக்கு தூரமா இருக்குங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப அருகாமையில் இருக்கு. அந்த அருகாமையில நம்மை சுற்றி, நம்மை பற்றி நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உணர்வுகளாக பிரதிபலிச்சு கிடக்கலையா, அதை பதிவு செய்வதற்கான படைப்பாளிகள் சமீப காலத்துல வந்துட்டு இருக்கிறாங்க போது சினிமா ஒப்பனைகளை கடந்து, கற்பனைகளை கடந்து வாழ்வியோடு கைப்பிடித்து நடக்க தொடங்கி விட்டதுங்கிற ஒரு ஆளுமை இந்த மாதிரி படங்களையும், இந்த மாதிரி படைப்பாளிகளையும், இந்த மாதிரி ஒரு களமும் அதை உண்மையாக இது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவா வென்றவனை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனா வெள்ள துடிப்பவர்களை யாரும் கண்டு கொள்வதில்லை. அதனால்தான் பொதுவாக வெற்றி பெற்றவர்களிடம் போனால் நாம் கைகட்டி நிற்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கைத்தட்டி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக தட்டி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இருக்கும் வரைக்கும் நம் மண்ணின் கதை, மக்களின் கதை, நமக்குள் மறைந்து கிடந்த உணர்வுகள் திரையில் இன்றைக்கு வெளிப்படையாக வந்து நிற்பதற்கு இந்த படைப்பாளிகளும் இந்த படைப்பும் ஒரு சான்றாக அமையும். அதுல ஒரு ஓரத்துல நானும் இருக்குங்கிறதுல நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணாடி எல்லாம் திருப்பி போட்டு ஸ்டைல இருக்காரு.
இறைவனுக்கு நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான். அதாவது ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது தூரமா இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது. அது அவனுக்கு முதல் படத்துல ஒரு அருமையான பூசாரி இருந்தார், பல முறை தீ இறங்கினவர், கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தார். இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்துல பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமா அந்த தீ பக்கத்துல நிக்கிறவங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிற்பாங்க. தீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு. அந்த மாதிரிதான் நின்னோம் எல்லாருமே. தம்பி இறங்குறான், அவன் பக்கத்துல நின்றுக்கணும், கையை பிடிச்சுக்கணும். ஆனா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டா இறங்கி வந்தான். இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்துக்குள்ளே இருந்தான். நல்லா வருவாடா, நல்லா வருவான். என் தம்பி சசியோடு இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும், எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்போ சொன்னாரு, அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அது போதும், ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது. அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. துரை சார் எப்பவுமே நீங்க வரீங்க, நீங்க அங்கிருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டாரு, நம்ம வரோம் அப்படின்பாரு. அப்படி அவர் பக்கத்துல அவர் தோல் எடுத்து வச்சுக்குவாரு ஆர்டிஸ்ட. அது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது சார். அந்த மனசு, அந்த எளிமை, அந்த ரொம்ப அப்படி கூட்டிட்டு போறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் இதுக்குள்ள இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆறுதல் சார், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம், குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்க ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெல்வோம். மதுரை வாசத்தை பேச்சிலே கொடுக்கக்கூடியவர், நட்பின் இலக்கணம், அன்பின் அடைக்கலம் அப்படின்னா சசிகுமாரன் அவர்களை கண்டிப்பா சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட சசிகுமார் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் பேச முடியாது, ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் பேசணும். நான் இந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன். எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க. அப்போ துரை செந்தில்குமார் சார் கதை சொன்னார். இரா சரவணன் மூலமாக தான் சொன்னார், இந்த படம் பண்ணுங்க, நான் கதை கேட்டேன், கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னார். அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன். டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடித்த உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையெல்லாம் யாரும் கேட்கல. ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார். ஆப்பிள், ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து, சார் இந்தாங்க சார். இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு. இல்லை சார் நல்லா இருக்கு சார். ஃபோட்டோ எடுத்தாங்க, இது பண்ணாங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் நினச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன், டைரக்ஷன் பண்ண போகிறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தேன், மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன் நினச்சி. இருப்பா எப்படியாவது கேளுங்க, கடைசியாவது படம் ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க, கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இல்லை சார் இந்தாங்க சார், பிடிங்க சார், ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுற்றி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று எல்லாமே நினச்சாங்க. ஆனால் குமார் ப்ரொடியூசர் நினச்சாரு நான் பண்ண மாட்டேன், ஏதாவது மனசு மாறிவே நினச்சி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரிக்காண்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ எல்லாமே வந்திருக்கோம்னா, இப்போ வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஹீரோவாக வளர்த்து விட்டாரு. விஜய் சேதுபதி, சிவா எல்லாருமே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கோம். எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக, சூரியோட மனசுக்காக தான். கனியண்ணன் எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான். அப்போ எல்லாருக்குமே என்ன சூரிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும். ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் இப்போ பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியன். கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியில் வந்து செகண்ட் ஹீரோவா அந்த படத்தில் அவர் இன்னொரு ஹீரோவா 2 ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது.
எல்லாருமே வளர்த்து விட்டது தான். அப்போ எல்லாருமே சூரி நல்லா வரணும், எந்த ஈகோ இல்லாமல் சூரியோட வளர்ச்சியில் உண்மையிலே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும். ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால தான் அந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்தில் பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.